இருக்கு. ஈரோட்ல ரொம்ப வெயிலா அங்க தாங்க முடியல. இங்க வந்தா குளிர் ரொம்ப எங்களால தாங்க முடியல. மழையா இருக்கு, பரவாயில்ல. ஃப்ளவர் ஷோ லாஸ்ட் டேங்கிறதுனால நாங்க பார்க்க வந்திருக்கோம். நல்லா இருக்கு. கிளைமேட் ரொம்ப குளிருது, தாங்க முடியல எங்களால. இன்னைக்குதான் கடைசி நாள்னு சொன்னாங்க, அதனாலதான் வந்திருக்கோம். ஆனா எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா மழை அதிகமா இருக்கு, விடவே இல்லை. அதனால கொஞ்சம் சேஃபாவும் இருங்க. ஆனா ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குது. எல்லா இடமும் பார்த்தோம், எல்லா இடம் பார்த்தா சூப்பரா இருக்கு. அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ரெட் அலர்ட் சொல்லியும் நீங்க வந்து இப்படி பாக்குறீங்களே, உங்களுக்கு மழை நாளே அதெல்லாம் இல்ல. இதோட இதை மிஸ் பண்ணா பார்க்க முடியாது. இன்னும் 1 வருஷம் ஆகும். இது நல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வந்திருக்கோம். மழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்திருக்கோம். இந்த மலையில இங்க வர்றது இந்த பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப பிரசித்ததான். அதான் இங்க வந்திருக்கேன். பொட்டானிக்கல் கார்டன் இங்க பிருந்தாவன் கார்டன் எப்படி இருக்க, அதுக்கப்புறம் மேல இருக்கா, அத எப்படி இருக்குன்னு கூடுதலாயிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பேச சொல்லுவேன். மழை எப்படி இருக்கு? மழையில இந்த மழை குழப்பம் இல்ல நமக்கு. இது ரொம்ப பெஸ்ட் தான், குழப்பம் இல்ல. பார்த்தா அதுக்கப்புறம் மேல மழை வரும்போது தான் கஷ்டம். மலைகளின் அரசு என்று அழைக்கக்கூடிய மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் ஒரு சர்வதேச சுற்றுலா மாவட்டமாக விளங்கி வருகிறது. இங்க பார்த்தோம்னாக்க ஏப்ரல் மே மாதத்துல வந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வந்து இந்த சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில பார்த்தோம்னாக்க உதகை அரசு தாவரியல் பூங்காவில இருந்து 10 நாட்களாக வந்து இந்த மலர் கண்காட்சி நடைபெற்றது. இன்று வந்து இறுதி நாளாக இன்று உள்ளது. இந்த இறுதி நாளில் வந்து இந்த மலர் கண்காட்சியை காணுவதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தந்து உள்ளனர். நீலகிரி மாவட்டத்துக்கு பார்த்தோம்னாக்க இன்றும் நாளை வந்து ரெட் அலர்ட் விதிக்கப்பட்டுள்ளது. மழையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் வந்து தங்களுடைய கொடைகள் மற்றும் ரெயின்கோட் அணிந்து இந்த சுற்றுலா தலங்களை வந்து கண்டு ரசித்து செல்கின்றனர். எனவே பார்த்தோம்னாக்க இன்று நிறைவு நாள் என்பதனால் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தந்து உள்ளனர். சத்தியம் செய்ததற்காக உதகை அரசு தாவரியல் பூங்காவிலிருந்து ஸ்காட்.